ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எறும்பீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் எறும்பீஸ்வரர் பிப்பிலிகேஸ்வரர் என்றும் உற்சவர் சோமாஸ்கந்தர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் நறுங்குழல் நாயகி சவுந்தர நாயகி என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஆகமம் மற்றும் பூஜை காமீகம். கோவிலின் புராண பெயர் திருவெரும்பியூர், திருவெரும்பூர். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். நவகிரக சன்னதிகளில் சூரியனுடன் அவரது மனைவியர்களான உஷா பிரதுஷா இருவரும் ஒருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர். இக்கோவிலுக்கு இடதுபுறத்தில் கைலாசநாதர் தனிக்கோயிலில் இருக்கிறார். இத்தலத்தில் பிரம்ம தீர்த்தம், பதும தீர்த்தம், மது தீர்த்தம், குமார தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் உள்ளது. ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என போட்டி வந்த பொழுது வாயுவால் பெயர்க்கப்பட்ட மேருமலையின் ஒரு பகுதியே இங்கு மலையாக இருக்கிறதாம். கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாதர் சன்னதிகளுக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனிச்சன்னதியில் வள்ளி தேவானையுடன் இருக்கிறார். இவரது பீடத்திற்கு கீழே அருங்கோண சக்கர வடிவம் இருக்கிறது. சுவாமியையும் இச்சக்கரத்தையும் வழிபடுபவர்களின் தோஷங்கள் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. இத்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் செல்வ விநாயகர். கருவறையில் சிவலிங்கம் புற்று வடிவில் மேடும் பள்ளமுமாக ஒரு முழுமையான அமைப்பு இல்லாமல் மணல் லிங்கமாக இருக்கிறது. எனவே லிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது, எண்ணெய் காப்பு மட்டுமே செய்கின்றனர். லிங்கத்தின் இடப்புறத்தில் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது. பார்வைக்கு லிங்கம் 2 பகுதிகளாக பிரிந்திருப்பது போல் இருக்கிறது. இதில் வலப்புறம் உள்ள பகுதியை சிவன் அம்சம் என்றும் இடப்புறத்தை அம்பாள் அம்சம் என்று சொல்கின்றனர். இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு. சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை இந்த வடிவம் உணர்த்துகிறது. தினமும் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கும் பொழுது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நைவேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாம். இதனை சிவனே எறும்பு வடிவில் வருவதாக சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் சுவாமியை வழிபடுவது மிகவும் விசேஷம். மன்மதனின் மனைவி ரதி அழகு மீது தனக்கு ஆணவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கு சுவாமியை வழிபட்டு சென்றுள்ளாள். பிரகாரத்தில் சொர்ண கால பைரவ சன்னதி இருக்கிறது. மிகவும் உக்கிரமாக இருக்கும் இவரது சன்னதிக்கு நேரெதிரே கஜலட்சுமி தனிச்சன்னதியில் இருக்கிறாள். ஒரே சமயத்தில் இவ்விருவரையும் வேண்டிக் கொண்டால் பயங்கள் நீங்கி குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. அம்பாள் நறுங்குழல் நாயகி தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறாள். இவள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருக்கிறாள் என்பது ஐதீகம். எனவே இப்பெயரில் அழைக்கின்றனர். இவளுக்கு தினமும் வேறு வேறு விதமாக அலங்காரம் செய்கின்றனர். இதனால் அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் காட்சி தருகிறாள். இவளுக்கு முன்புறம் ஆதியில் வழிபட்ட அம்பாள் சிலை இருக்கிறது. சிவன் கருவறைக்கு முன்புள்ள துவார பாலகர்களில் ஒருவர் கோப முகத்துடனும் மற்றவர் சாந்த முகத்துடனும் இருக்கின்றனர். இக்கோவிலுக்கு வருபவர்கள் மனதில் கோபம், ஆணவம் போன்ற குணங்களை கொண்டிருந்தாலும் சுவாமியை வணங்கிய பின்பு அவர்கள் சாந்த கோலத்தை அடைகின்றனர் என்பதை இவ்வடிவம் காட்டுகிறது. கோஷத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சங்கர நாராயணரும் ருத்ராட்ச பந்தலின் கீழ் நடராஜர் காலில் கொலுசு அணிந்த கோலத்தில் இருப்பதும் சிறப்பு. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், தாரகாசுரன் எனும் அசுரன் இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனர். அவர் பூலோகத்தில் இத்தலத்தில் குன்றின் மீது சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளி இருப்பதாகவும் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அவர் அசுரனை அழிப்பார் என்றும் கூறினர். அதன்படி தேவர்கள் இத்தலம் வந்தனர். அசுரனின் கண்ணில் படாமல் இருப்பதற்காக சிறிய எறும்பின் வடிவம் எடுத்து சிவனை வழிபட்டனர். சிவனின் உச்சியில் மலர் வைக்க வானத்தின் மீது ஏறிய பொழுது லிங்கம் வழவழப்பாகவும் செங்குத்தாகவும் இருப்பதால் அவர்களால் மேலே செல்ல முடியவில்லை. தேவர்கள் படும் துயரத்தை கண்ட சிவன் அவர்கள் எளிதாக ஏறி வர மண்புற்று போல தன் உருவத்தை மாற்றி கொண்டதோடு சற்றே இடப்புறமாக சாய்ந்தும் கொண்டார். பின் தேவர்கள் எளிதாக ஏறி சென்று சிவன் தலையில் மலர் வைத்து வழிபட்டனர். அவர்களுக்கு அருள் புரிந்த சிவன் தாரகாசுரனை அழித்து தேவர்களை காத்தார். எறும்பீஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார்.
இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், சுவாமியிடம் வேண்டிக் கொண்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் உண்டாகும், துயரங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். கோவிலின் திருவிழாக்கள்: வைகாசியில் பிரம்மோற்சவம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 70வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று எறும்பீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.